பேராசை கொண்ட நாய். ஒரு காலத்தில் அமைதியான ஒரு கிராமத்தில் மிகவும் பசித்துக் கொண்டிருந்த ஒரு நாய் இருந்தது. ஒரு வெயில் காயும் மதியம் அதன் வயிறு உறக்க கரைத்தது. முழு நாளாக அது எதையும் சாப்பிடவில்லை. ஏதாவது சாப்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டபடி அது காட்டுக்குள் தேடிக்கொண்டு சென்றது. தரையை மூச்சடைத்து கூட்டியபடி எல்லா மூலையிலும் வாடி வாடி தேடிக்கொண்டிருந்தது. அப்போது தான் புல்வெளியில் ஒரு ருசியான எலும்பு கிடப்பதைக் கண்டது. அது மகிழ்ச்சியுடன் அந்த எலும்பை பறித்து கொண்டது. அதன் வால் ஊஞ்சலடிக்க ஆரம்பித்தது. இது என்ன பாக்கியம் என்று சிந்தித்தது. சிறிய இடம் ஒன்றை அடைந்து அமைதியாக அமர்ந்து சாப்பிட விரும்பியது. அது காட்டுப்பாதையில் நடந்து சென்றபோது ஒரு சிறிய மரப்பாலம் வந்தது. அந்த பாலத்தின் கீழே ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. நீர் தெளிவாகவும் சூரிய ஒளியில் பிரகாசமாகவும் இருந்தது. பாலத்தை கடக்கும்போது அந்த நாய் கீழே பார்த்தது. அங்கே தண்ணீரில் வேறொரு நாய் எலும்புடன் இருப்பது போல் தோன்றியது. ஆனால் அது உண்மையில் தனது பிரதிபலிப்பே என்பதை அதற்கு தெரியவில்லை. அது நின்று பார்த்தது. அந்த நாயின் எலும்பு எனது எலும்பை விட பெரியதா இருக்கே, அதையும் எனக்கே வேண்டும் என்று சிந்தித்தது. அது அவனது பிரதிபலிப்பை பார்த்து வேகமாக ஊப் ஊப் என்று செய்தது. அந்த நொடியிலே அதன் வாயில் இருந்த எலும்பு நதிக்குள் விழுந்தது. அது அதிர்ச்சியுடன் பார்த்தது. எலும்பு நீரில் மங்கியது. இப்போது அதன் கையில் எதுவும் இல்லை. பாவம் நாய். அது சோகமாக தலையை குனிந்து மெதுவாக புறப்பட்டுச் சென்றது. அது ஒரு பெரிய பாடத்தை அந்த நாளில் கற்றுக்கொண்டது. அதிகம் வேண்டுமென்று ஆசைப்படுவதால் கையில் இருந்ததை கூட இழந்துவிடலாம். கதையின் நியதி: அதிக ஆசைப்படாதீர்கள். உங்கள் கையில் இருப்பதில் மகிழ்ச்சியடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்